8. ஓகே. ஸோ இதில் 8 ஸ்கிப் பண்ண 2 மெத்தட் இருக்குது. சாரி 8 பாருங்க, 8 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸ்கிப்பு ஒன்லி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, என்கிட்ட மல்டிபிள் டெஸ்ட் சூட் இருக்குது. மல்டிபிள் சூட்டில் ஸோ ஐ வாண்ட் டு ஸ்கிப் 1 or 2 சூட். ஓகேவா? ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் சூட்டை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாட் ஸ்கிப் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 8 கொடுத்துருக்கேன்னா, இப்போ பிஃபோர் இருக்கா, இதை நான் ஸ்கிப் பண்ணணும்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணால் போதும், இந்த இடத்துல போயிட்டு டாட் ஸ்கிப். டாட் ஸ்கிப் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், இந்த டெஸ்ட் சூட் மட்டும் ஸ்கிப் ஆகிடும், எக்ஸிக்யூஷனில் வராது. ஓகேவா? அதே மாதிரி பர்டிகுலர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா டாட் ஒன்லி. இப்போ நான் ஸ்கிப்பை எடுத்துட்டு ஒன்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மட்டும் எனக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இதான் ஒன்லிக்கும் ஸ்கிப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். ஸ்கிப் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பர்டிகுலர் டெஸ்ட் கேஸை ஸ்கிப் பண்ணலாம். இதுவே ஸ்கிப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் சூட் மட்டும் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன்லி ஸ்கிப்புங்கிறதும் மெத்தட் தான். கிளியரா? Yes, ma'am. புரியலங்க? Clear, ma'am. ஓகேவா? மேம் இப்போ ஒன்லி வந்து பிஃபோர்ல மட்டும் கொடுத்தோம்னா அந்த பிஃபோர் மட்டும் தான் ரன் ஆகும், கரெக்டுங்களா மேம்? இப்போ 2 8 இருக்கு, நான் ஒரு 8ல கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒரு 8 மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்லி வந்து நான் எங்க அப்ளை பண்றேனோ அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இப்போ இட்ல ஒன்லி கொடுத்தா மற்ற பிஃபோர் மெத்தட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் மேம். ஆகாது ஆகாது. இந்த இட்டு மட்டும் தான் ரன் ஆகும். 8 மட்டும் தான் ரன் ஆகும். இருங்க காமிக்கிறேன். இது வந்து குரூப்பிங் கான்செப்ட்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்க பார்க்குறது ஸ்லோவா இருக்கு. இதில் எத்தனை 8 கொடுத்துருக்கேன்? 2 8 கொடுத்துருக்கேன். ஒரு இட்ல டெஸ்ட் 1, இன்னொரு இட்ல டெஸ்ட் 2. பிஃபோரில் ப்ரௌசர் லான்ச் பண்ணுறது
ஆஃப்டர்ல ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுறது, பிஃபோர் ரீச்சில் லைக் மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைலை எப்படி ரன் பண்ணுவோன்னா சேவ் பண்ணிவிட்டு இருங்க, எனக்கு லேப் சரியா இல்லை, ஒரு நிமிஷம். டெர்மினல், நியூ டெர்மினல். அதுவா போகுது. npx மூச்சா டெஸ்ட் உடைய கரண்ட் ஃபைல் நேம் என்ன? சாம்பிள். ஓகேவா? sample.mocha.js. ரெண்டு டெஸ்ட் மட்டும் என்ன ஆகுதா? டாட் ஒன்லி நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்? பிஃபோர். இப்போ இருக்கு, இது பண்ணுங்க. டெஸ்ட் கேசஸ்க்கு மட்டும் கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் 2 இட் ஃபைல் இருக்கு, ஒரு இட் ஃபைலுக்கு மட்டும் டாட் ஒன்லி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு எந்த இட் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகணும்? டெஸ்ட் 2ல உள்ளது மட்டும் வரணும். வந்திருக்கா? ஸோ லைக் பிஃபோர் ஆஃப்டர்ல டிக்ளேர் பண்ணாதீங்க, ஏன்னா அது காமனாக எக்ஸிக்யூட் ஆகுறது. டெஸ்ட் கேசஸ்க்கு மட்டும் டிக்ளேர் பண்ணுங்க. மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒன்லி யூஸ் பண்ணலாம். தென் ஸ்கிப் பண்ணுறதுக்கு டாட் ஸ்கிப் யூஸ் பண்ணலாம். கிளியரா? இப்போ எனக்கு எது வந்திருக்கு? ப்ரௌசர் லான்ச் பண்ணுறது ஒரு பிஃபோர் ஈச் வந்திருக்கு, டெஸ்ட் 2 மட்டும் தான் வந்திருக்கு, ஒரு ஆஃப்டர் ஈச் தான் வந்திருக்கு, க்ளோஸ் ப்ரௌசர். ஏன் எனக்கு 2 டைம் பிஃபோர் ஈச் ஆஃப்டர் ஈச் வரல? எனக்கு டெஸ்ட் எவ்வளோ டைம் ரன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் பிஃபோர் ஈச் ஆஃப்டர் ஈச் வருவாங்க. கிளியரா? எஸ் மேம். இப்போ ஸ்கிப் ஒன்லியும் இட்ல மட்டும் தான் அப்ளிகபிள். அப்போ டெஸ்ட் கேசஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஆமா, ஓகே மேம். ஓகேவா? டெஸ்ட் கேஸ்ல மட்டும் தான் அது எடுத்துக்குது. ஹைலைட்டே பண்ண முடியல, எனக்கு விஷுவல் ஸ்டுடியோவும் ப்ராப்பராகவே இல்லை. ஒன்லி ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டர் தான். ஓகேவா? இப்போ ஸ்கிப் கொடுக்குறேன். எனக்கு எது மட்டும் ஸ்கிப் ஆகணும்? டெஸ்ட் 2 மட்டும் ஸ்கிப் ஆகணும். ஸ்கிப் ஆயிடுச்சா? டிக் மார்க் எதுக்கு மட்டும் தான் வருது? டெஸ்ட் 1க்கு மட்டும் தான் வருது. கிளியரா? ப்ளூ கலர்ல வந்திருக்கு தெரியுமா? எதுவுமே பிரிண்ட் ஆகல. அப்போ டெஸ்ட் கேஸ் 2 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னுடைய சூட் நேம் மட்டும் தான் வந்திருக்கு. தெரியுதா? உள்ள கொடுத்துருக்க லாஜிக் வரல. ஓகேவா? கிரீன் கலர்ல டிக் மார்க்கும் வரல. இந்த மாதிரி இருந்தா ஸ்கிப்டுன்னு அர்த்தம். கிளியரா? எஸ் மேம். இது குரூப் லெவல்ல பண்ணலாம். ஓகேவா? மோர் தென் ஒன் டெஸ்ட் கேசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஸ்கிப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் எதுவும் டவுட் இருக்கா? நோ மேம்.
ஓகேங்க. இவ்வளோதான் மோச்சா. பேசிக்கா மோச்சா ஸ்ட்ரக்சர் இவ்வளோதாங்க. ரியல் டைம்லயுமே நம்ம மோச்சா இவ்வளோதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்லி இந்த ஃபியூ மெத்தட்ஸ் மட்டும் தான் வச்சு பண்ணுவோம். கிளியரா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ப்ரோ நீங்க எஸ்டர்டே ப்ரோக்ராம்ல ஏதோ டவுட் இருக்குன்னு கேட்டீங்களா? கேளுங்க ப்ரோ. எஸ்டர்டே ப்ரோக்ராம். அதே மாதிரி இந்த ஸ்டெப் வேணாட்டி நீங்க அப்ளை பண்ணணும்னு மேண்டட்டரி இல்லை. ப்ரௌசர் லான்ச் பண்றதுக்கு டேரக்டா கோட்டு மட்டும் நீங்க கொடுத்துக்கங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? ப்ரௌசரை லான்ச் பண்றதுக்கு தனியாக அங்கே ஸ்கிரிப்ட் எழுதணும்னு மேண்டட்டரி இல்லை. இப்படி ஒரு வே இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஆன்லைன் கிளியரா? எஸ் மேம். போனா ப்ரோ கேளுங்க ப்ரோ, இதுல என்ன டவுட் இருக்கு? மேம் இதுல வந்து டேக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது மேம். இப்போ டெஸ்ட் என்ஜின்லாம் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. டெஸ்ட் இதுல டேக் யூஸ் பண்ண மாட்டோம். குக்கும்பர்ல தான் இங்க டேக் யூஸ் பண்ண முடியும். டேக் வந்து குரூப்பிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? எஸ் மேம். இங்க டேக் ஒர்க் ஆகாது. இங்க டேக் பதில் தான் ஸ்கிப் ஒன்லி மட்டும் தான் அப்ளிகபிள். டேக் வந்து இதுல இருக்கு, பட் மோச்சால இல்ல, குக்கும்பர்ல இருக்கு. மேம் இந்த ஸ்டார்டிங்ல டிஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருங்க மேம். அது எதுக்காக மேம் போடுறோம்? அண்ட் எல்லா சூட் ஃபைலையுமே கண்டெயின் பண்றது தான் டிஸ்கிரைப். இந்த டிஸ்கிரைப்ல தான் எல்லா டெஸ்ட் ஃபைல், டிஸ்கிரைப், சாரி, ஆஃப்டர், பிஃபோர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நார்மலா ஒரு பிளேரைட்டில் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணோம்னா கான்ஸ்ட் டெஸ்ட் எக்ஸ்பெக்ட் அதெல்லாம் போட்டுட்டு டெஸ்ட் மினி ப்ராஜெக்ட் அசைன் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷன் இல்ல ப்ரோ, லைக் அங்க டெஸ்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரேண்டமா நான் எல்லா கோடையும் எழுதுவேன். ப்ரௌசர் லான்ச் பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு, இமெயில் பாஸ்வேர்ட் பட்டன் கிளிக் பண்றது. இங்க வந்து நான் இமெயில் பாஸ்வேர்டுக்கு ஆக்சன் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் சூட் வச்சிருக்கேன். ப்ரௌசர் லான்ச் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். எல்லாமே செப்பரேட் இன்பில்ட் மெத்தட்ஸா இருக்கு. அந்த எல்லாத்தையும் கண்டெயின் பண்றதுதான் டிஸ்கிரைப். ஓகே. ஓகேவா? வேற என்ன டவுட் இருக்கு? இல்ல வேற எந்த டவுட் இருக்கா? மேம் இப்போ டெஸ்ட் என்ஜின்ல வந்து மல்டிபிள் கிளாஸஸ் ரன் பண்றதுக்கு XML ஃபைல் யூஸ் பண்றலாம் மேம். நீங்களாம் எப்படி மேம்? அது எல்லாமே டைரக்டா கமெண்ட் ஒரே ஃபைல் தான் ப்ரோ மெயின்டைன் பண்ணுவோம். நீங்க மோஸ்ட்லி நீங்க செலினியம் கூட கம்பேர் பண்ணாதீங்க. நான் டே 2லயே உங்களுக்கு பிளே ரேட் நடத்திருப்பேன். நம்ம செலினியம்ல பாக்குற மாதிரி இங்க ரொம்ப இன்டெப்தா வந்துட்டு மல்டிபிள் ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? எல்லாமே ஷார்ட்டா தான் இருக்கும். இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு. அதான் இப்போ ஒரு இந்த ப்ராஜெக்ட்னா சிம்பிள் நம்மகிட்ட அதான் இல்ல நான் சொல்றேன். டைரக்டா நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இங்க லைக் நீங்க நான் என்ன கொடுக்குறேன், ஸ்பெசிஃபிக் ஃபைல ரன் பண்றதுக்கு சாம்பிள் டெமோ டாட் மோச்சா டாட் ஜேஎஸ். இப்போ மல்டிபிள் ஃபைல் இருக்குன்னா இது எல்லாத்தையும் எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கணும், ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் நேம் npx மோச்சா அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தாலே போதும். நம்ம அங்க எல்லாமே டெர்மினல்ல தானே ரன் பண்றோம். பட் இது வந்து செலினியம்ல உங்களுக்கு பாசிபிள் இருக்காது. இப்போ நாங்க என்ன கமெண்ட் கொடுத்தேன் பாருங்க. நான் லாஸ்டா ரன் பண்றப்போ இங்க என்ன கொடுத்துருக்கேன், npx மோச்சா டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் மோச்சாவை மட்டும் ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ எனக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் இதுக்குள்ள இருக்கு. இப்போ நான் மோஸ்ட்லி இங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ நார்மல் ஸ்பெக் ஃபைல், மோச்சா ஃபைல் இந்த மாதிரி வச்சிருப்பேன். ரியல் டைம்ல நீங்க இதுல எப்படி வச்சிருப்பீங்க? உங்க ப்ராஜெக்ட் மோச்சானா நீங்க கிரியேட் பண்ற எல்லா ஃபைலுமே மோச்சால தான் இருக்கும். கரெக்டா? வெறும் ஜேஎஸ் ஃபைல்லாம் வச்சிருக்க மாட்டீங்க டெஸ்ட் ஃபோல்டர்ல. அப்ப எல்லா ஃபைலையும் நீங்க மல்டிபிள் ஃபைல ரன் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே தான். npx மோச்சா டெஸ்ட் ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து மல்டிபிள் கேசஸ் இருக்குன்னா மேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் கேசஸ், end-to-end கேசஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஃபோல்டர்ல இருக்கும். அந்த ஃபோல்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஃபைல்ஸ்லாம் நீங்க வந்து இது பண்ணுமோ அந்த ஃபைல் எல்லாமே ஒரு ஃபோல்டர்ல தான் மெயின்டைன் பண்ணுவோம். அப்ப கமெண்ட் கொடுக்குறப்ப ஃபைல் நேம் கொடுக்காம டைரக்டா ஃபோல்டர் நேம் கொடுத்தாலே போதும். ஓகே மேம். ஓகேவா?
இப்போ லொகேட்டர்ஸ்ல எப்படி மெயின்டைன் பண்றது? இங்கேயுமே பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் இருக்காங்களே. நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் தான் லொகேட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி. லைக் அது வந்து அட்வான்ஸ் கிளாஸ்ல உள்ளது. நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. நான் அது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லல. அது எப்படி லிங்க் பண்றதுனா நீங்க காமிங்க. நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் பேஸ்னு ஒரு ஃபோல்டர், பேஜஸ்னு ஒரு ஃபோல்டர், டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர். பேஸில் யூட்டிலிட்டி என்னோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பேன். பேஜஸ்க்குள்ளே என்னோட லொக்கேட்டரை மெயின்டைன் பண்ணுவேன். நான் வந்து ஆரஞ்சு ஹெச்ஆர்ங்கிற ஒரு லாகின் பேஜுக்கு லைக் இது என்ன லைக் நான் ஆரஞ்சு ஹெச்ஆர்னு சொல்லிட்டு ஒரு வெப் பேஜ் இருக்கு. அதில் லாகினுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிளே ரேட்ல கன்ஸ்ட்ரக்டர் நேம் எப்படி இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டர் நேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம்ல தான் கிரியேட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இந்த பேஜுங்கிறத நான் வேரியபிள், பேஜுங்கிறத நான் யூஸ் பண்ணக்கூடிய பிக்சர். திஸ்ங்கிற கீவேர்டு எதுக்காக, சேம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ திஸ் டாட் பேஜை வச்சு நான் எதை கால் பண்றேன் அப்படின்னா பேஜுங்கிற பிக்சரை ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு லைக் நீங்க எப்படி ஸ்டோர் பண்றேன்னு நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரு வேரியபிள் நேம் செட் பண்றேன். திஸ் டாட் யூசர் நேம் இன்புட். இப்போ யூசர் நேம் இன்புட்கான லொகேட்டரை லொகேட் பண்ணி வச்சிருக்கேன். பேஜ் டாட் லொகேட்டர் டபுள் ஸ்லாஷ் அதோடைய எக்ஸ்பாத். இது எதுக்கானது, யூசர் நேம்கானது. யூசர் நேமோட லொகேட் பண்ணி யூசர் நேம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பாஸ்வேர்டோட லொகேட்டரை ஸ்டோர் பண்ணி பாஸ்வேர்டுங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லாகின் பட்டனோட லொகேட் பண்ணி லாகின் பட்டனோட நான் இந்த வெப் பேஜ்ல ஒன்லி யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் மட்டும் எடுக்கிறேன். நீங்க என்டையர் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்றப்போ எதெல்லாம் நீங்க ஆட்டோமேட் பண்ண போறீங்களோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க லொகேட்டர் ஃபைண்ட் பண்ணி இந்த சேம் சிங்கிள் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுக்கணும். கிளியரா? லொகேட்டர்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் இங்க வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் கொடுக்கணும். செலினியம்ல வர மாதிரி வராது. அதே மாதிரி செலினியம்ல வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் தனியா, பேஸ் கிளாஸ் தனியா யூஸ் பண்ணுவோம். இங்க பேஸ் கிளாஸ் தனியா யூஸ் பண்ணுங்கிற மேனிட்டரி இல்ல. பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்லே மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன், என்னுடைய லொகேட்டர்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றேன். ஓகேவா, வேரியபிள் கொடுத்து எனக்கு இந்த பேஜ்ல இருந்து 3 ஃபங்க்ஷனாலிட்டி சாரி 3 மாடல் ஆட்டோமேட் பண்ண போறேன். 3 மாடலுக்குமே லொகேட்டர் ஃபைண்ட் பண்ணி திஸ்ங்கிற கீவேர்ட் கொடுத்து ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், வெப் பேஜை லான்ச் பண்ணணும். லான்ச் பண்றதுக்கு இந்த மெத்தட் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, நான் அசிங் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அசிங்க்ல கோட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி யூஆர்எல் லான்ச் பண்றதுக்கான ஸ்கிரிப்டை வந்து அந்த கோட்டுல கொடுத்துருக்கேன். அப்போ இதோடைய சைல்டுல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் கோட்டு மட்டும் கால் பண்ணா போதும். திரும்ப இந்த ஒரு லைன் ஸ்டெப் வந்து நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இப்போ லாகின் பண்றேன். லாகின் பண்றதுக்கு எனக்கு 2 பேராமீட்டர் தேவை. ஒன்னு யூசர் நேம், இன்னொன்னு பாஸ்வேர்ட். இந்த மெத்தடையும் நான் இங்கேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். லாகின்ங்கிறது மெத்தட் நம்மளே கிரியேட் பண்றது தான். லாகினுக்கு பதிலா என்ன மெத்தட் நேம் வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ லைக் நார்மலா என்ன கொடுப்பீங்க, அவைட் திஸ் டாட் லொகேட்டர்னு கொடுத்துட்டு டாட் ஃபீல் கொடுப்பீங்க. திஸ் டாட் லொகேட்டருக்கு பதிலா நான் லொகேட்டர் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி திஸ் டாட் யூசர் நேம் இன்புட்ல வச்சுக்கிட்டேன். அப்போ டேரக்டா இங்க கால் பண்றப்போ திஸ் டாட் யூசர் நேம் இன்புட் டாட் ஃபில்னு கொடுக்கணும். ஃபில்ல வேல்யூ என்டர் பண்ணாதீங்க, வெறும் பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணுங்க. அதே மாதிரி திஸ் டாட் பாஸ்வேர்ட் இன்புட் ஃபில்னு கொடுத்து பாஸ்வேர்ட் பேராமீட்டர். அதே மாதிரி பட்டனை கிளிக் பண்றது. அப்போ சைல்டு கிளாஸ்ல போயிட்டு நான் எப்படி இதை கால் பண்ணுவேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இதை இம்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு சைல்டு கிளாஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுமா, லான்ச் பண்றதுக்கு கோ டு ஒரே ஒரு டெஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதினா போதும். அங்க நீங்க எழுதுவீங்கல்ல டெஸ்ட் ஃபங்க்ஷன், நீங்க டெஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதினாலும் ஓகே, இல்ல நீங்க மோச்சா எழுதினாலும் ஓகே. மோச்சால இப்ப டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களா, இப்போ வந்து பிஃபோர்ல போயிட்டு ஜஸ்ட் கோட்டுன்னு மட்டும் கால் பண்ணா போதும், உள்ள எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஓகேவா, அடுத்து இட் ஃபங்க்ஷன் இருக்குன்னா இட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஜஸ்ட் லாகின்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். அந்த மோச்சா ஃபைல்ல எப்படி மேம் இம்போர்ட் பண்ணுவோம்? இம்போர்ட் வரேன் ப்ரோ, இருங்க நான் சொல்றேன். லாகின் இப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா
க்ளோஸ் ப்ரௌசர். இங்க என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுதான். ஸோ இந்த 3 ஸ்டெப் மட்டும் தான் நீங்கள் அங்கே எழுதுவீங்க மோச்சால. ஓகேவா? இப்போ இந்த ஃபைலை அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் module.export. இதை வந்து வேற ஒரு கிளாஸ்ல எக்ஸ்போர்ட் பண்றீங்க, வேற ஒரு இதுல ஃபைல்ல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த கமெண்ட் மேண்டரி கொடுக்கணும். module.exportனு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் நேம் வந்து HRM கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும். கிளாஸ் நேம் வந்து HRM login. அவ்வளவுதான். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு இடத்துல நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லைன் கொடுத்துருக்கோம் பாருங்க. கான்ஸ்டன்ட் லாகின் பேஜ் ஓகேவா ஈக்குவல் டு ரெக்வயர் டாட். இந்த ஃபைல் எங்க இருக்கு? பேஜஸ்ங்கிற ஃபோல்டர்ல லாகின் பேஜ் தான் என்னுடைய. இது நல்லா பாருங்க, பேஜஸ் லாகின் பேஜ். என்ன கொடுத்துருக்கேன்? டபுள் டாட் எதுக்காகனா அந்த ஃபோல்டர்ல கூட எல்லா ஃபைல்ஸும் எடுத்துக்கும். டபுள் டாட் ஸ்லாஷ் பேஜஸ் ஸ்லாஷ் லாகின் பேஜ். இந்த ஒரு லைன் மட்டும் தான் மேனிட்டரி கொடுக்கணும். இந்த லைன் கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாது. அங்க கால் பண்ணிருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் க்ளோஸ்ங்கிற மெத்தடை கால் பண்ணியிருப்பேன், ஓப்பன் யூஆர்எல்ங்கிற மெத்தடை கால் பண்ணியிருப்பேன், லாகின்ங்கிற மெத்தடை கால் பண்ணியிருப்பேன். உங்களுடைய கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா கிளாஸ்ல தான் இது எல்லாமே ஃபங்க்ஷனா இருக்கு. பட் ஃபங்க்ஷனை டைரக்டாவே கால் பண்ணிக்கலாம். மெத்தடா கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுங்க. ஃபங்க்ஷனா இருக்கிறப்போ ஒன்லி ஃபங்க்ஷன் நேம் மட்டும் போதும். பட் இதுல வந்து என்ன லைன் மேனிட்டரி கொடுக்கணும்னா module.export ஈக்குவல் டு உங்களுடைய கிளாஸ் நேம் மேனிட்டரி. ஸோ பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலுங்கிறது என்னோட லொக்கேட்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு இன்சைடில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட லொக்கேட்டர்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவேன். கிளியரா? இல்லைன்னா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கணும். இப்படிதான் டிசைன் பண்ணணும். நீங்க நம்ம இன்னரிட்டன்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்லையா? இன்னரிட்டன்ஸ் ஆன பிறகு சிம்பிளா முடிஞ்சிடும். எக்ஸ்டெண்டுக்கு பதிலாக நீங்க இந்த ஒரு கமெண்ட் கொடுத்தாலே போதும். இன்னரிட்டன்ஸ்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம், எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம் ரியல் டைம்ல. ஓகேவா? இது ட்ரை பண்ணுங்க. பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் என்ன நான் சொல்லி வெரிஃபை பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன். இப்போ வெயிட் ஃபார் டைம் அவுட் கொடுக்குறீங்கல்ல, நம்ம இங்க கொடுத்துருப்பேன், உங்களோட ப்ரோக்ராம் கோடிங்ல கொடுத்துருப்போம். இங்க கொடுக்குறீங்களா வெயிட் ஃபார் டைம் அவுட். இங்க கொடுக்கறதுக்கு பதிலா இன்னொரு வே இருக்கு. ஓகேவா? எப்படி டைம் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா ரன் பண்றீங்க தெரியுமா? லவுடா வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டு வெயிட் ஃபார் டைம் அவுட்க்கு பதிலாக இங்க டைரக்டா டெர்மினல்ல கொடுக்கலாம். இங்க என்ன கொடுக்கணும்? ஸ்பேஸ் ஐஃபன் டைம் அவுட் ஸ்பேஸ் வரணும், ஈக்குவல் டு வராது. டைம் அவுட் எவ்வளவு வேணுமோ கொடுக்கலாம். இப்போ 20 செகண்ட் அப்படின்னா 2000 மில்லி செகண்ட். 2 செகண்ட் அப்படின்னா 2000 மில்லி செகண்ட். புரியுதா? இப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நீங்க கமெண்ட்ல கொடுக்குறப்போ. ஏன் அப்படின்னா பிளே ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்றது கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் டெர்மினலையும் தான், அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் ஃபைல்குள்ளேயே போகும். புரியுதா? நீங்க வெயிட் ஃபார் டைம் கொடுக்க பதிலாக ரன் பண்றப்ப என்ன பண்ணிக்கலாம், வெயிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றேன். கிளியரா? நான் சொன்னேன்னா டாட் 2 டாட்னா அந்த ஃபோல்டர்ல உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கும். அதே மாதிரி இதுலயுமே இருக்கு. ஸ்டார் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலா? இப்போ எனக்கு டெஸ்ட் ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் வேணும்னா டெஸ்ட்ங்கிற ஃபோல்டர்லயும் நிப்பாட்டலாம். அப்படி இல்லைன்னா டெஸ்ட்ங்கிற ஃபோல்டர் கொடுத்துட்டு இதுல ஸ்பெசிஃபிக்கான ஜேஎஸ் ஃபைல் இருக்கு, மோச்சா ஃபைல் இருக்கு. ஓகேவா? நீங்க ரியல் டைம்ல ஃபுல்லாவே மோச்சா தான் வச்சிருப்பீங்க டெஸ்ட்டுக்குள்ள, இல்ல குக்கும்பர்னா ஃபுல்லாவே குக்கும்பர் ஃபைல் தான் இருக்கும். நான் இங்க கம்பைன் ஆகியிருக்கு. எனக்கு மோச்சால எத்தனை இருக்கு? 2 மோச்சா ஃபைல் மட்டும் வேணும்னா டெஸ்ட்ங்கிற ஃபோல்டர் கொடுத்துட்டு ஸ்டார் இப்போ என்ன கொடுக்கணும்னா மோச்சா
சாரி ஸ்டாருக்கு அப்புறம் டாட் வரணும். டாட் மோச்சா டாட் ஜேஎஸ். புரியுதா? இப்போ அதில் ஸ்பெக் ஃபைலும் இருக்குது, மோச்சா ஃபைலும் இருக்குது. ஒன்லி எனக்கு எதை மட்டும் ரீட் பண்ணும்? மோச்சா ஃபைலை மட்டும் தான் ரீட் பண்ணும். இப்போ ஸ்பெக் ஃபைல் வேணும்னா மோச்சாக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன கொடுத்துக்கோங்க? ஸ்பெக்னு கொடுத்துக்கோங்க. கிளியரா? எஸ் மேம். மேம் டைம் அவுட் கொடுத்தீங்கல்ல மேம் டெர்மினல்ல. ஆமா. அது வந்து பேஜ் லோட் ஆகுறப்ப லோட் ஆகும்போது மட்டுமா மேம்? லோட் ஆகுறப்ப தான் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் அதை எடுத்துக்கும். கரெக்டா மேம்? ஒவ்வொரு மோஸ்ட்லி ஒரு லைனுக்கும் எடுக்காது ப்ரோ. வெரி ஃபர்ஸ்டா பிஃபோர் ஈச்க்கு தான் எடுத்துக்கும். ஸ்டார்டிங்ல வெப்பேஜ் லோட் ஆகுறப்போ யூசர் நேமுக்கு நீங்க ஆட்டோமேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு சேரம்லாம் ரொம்ப நேரம் லோட் ஆகும். பேஜ் மட்டுமே. அது வெப்பேஜை பேஸ் பண்ணி நீங்க கொடுப்பீங்க. சில வெப்பேஜ் வந்து டிஃபால்ட்டாவே ரொம்ப நேரம் லோட் ஆகுது அந்த மாதிரினா அந்த மாதிரியே சினாரியோக்கு ஸ்டார்டிங்கே நீங்க வெயிட் சப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம டெர்மினல்ல கொடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஃபார்ம் மட்டும் டிசைன் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். ஓகே, டவுட்னா கேளுங்க. இப்போ பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? என்னென்ன பார்த்தோம்? டாட் ஒன்லி பார்த்தோம். டாட் ஒன்லி எதுக்காக? பர்టిక్యులர் டெஸ்ட் மட்டும் ரன் பண்றோம். ஸ்கிப் பர்టిక్యులர் டெஸ்ட் கேஸ் ஸ்கிப் பண்ணு. ப்ளே ரேட்டை பொறுத்த வரைக்கும் தனியா ஒரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை. பட் இந்த கிரியேட் பண்ணாலும் அதுக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ப்ளே ரேட் ப்ராஜெக்ட்ல பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்லே என்னோட லொக்கேட்டர்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், என்னோட ரீயூசபிள் மெத்தடையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள தான் என்னோட லொக்கேட்டரை மெயின்டைன் பண்ணுவேன். கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள திஸ் டாட் பேஜ் ஈக்குவல் டு பேஜ் அப்படிதான் பிக்சர் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வேரியபிள்ல கிரியேட் பண்ணிப்பேன் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? அங்கே மாடல் டாட் எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து இங்கே ஆஸ் யூஸ்வல் கான்ஸ்டன்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் நீங்கள் எப்பவும் போல இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சூப் ஃபைல் கிளியரா? நான் டெர்மினல் இப்போ வெப்பேஜை லான்ச் பண்ணுறீங்க, டேட்டாபேஸ் பேக் எண்டுக்கு போகிறப்போ ரொம்ப நேரம் பேஜ் லோட் ஆகுது, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கும் ப்ளே ரேட்ஸில் நேம் ஆக்ஷனுக்கு. டைம் எக்ஸிட்டுங்கிற எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் டைம் அவுட் கொடுக்குறோம். எரர் வரும் பார்த்துருக்கீங்களா? டைம் அவுட் ஆஃப் 200 மில்லி செகண்ட் எக்ஸைடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. கிளியரா? ஓகே மேம். இது ஸ்டார்டிங் தான். இந்த டைம் அவுட் கொடுக்கறது என்னுடைய ஸ்டார்டிங். ஏபிஐ வந்து பேக் எண்டுக்கு போகிறப்போ பேஜ் லோட் ஆகுறப்போ அந்த டைமில் தான் வெயிட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு. வெயிட் ஃபார் டைம் அவுட் பதிலாக திஸ்டா டைம் அவுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, திஸ்ங்கிற பிக்சர் நான் யூஸ் பண்ணல, ஒரு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரேம் ஒர்க்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்களா? கன்செப்ட் ஆகுள்ள திஸ் டாட் வெயிட் ஃபார் டைம் அவுட் மாதிரி திஸ் டாட் டைம் அவுட்னு ஒன்று இருக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதுக்குமே மோச்சால இருக்கு. திஸ் டாட் டைம் அவுட்குள்ள ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். இது வந்து சாஃப்ட் வெயிட்னு சொல்லுவோம். வெயிட் ஃபார் டைம் அவுட் வந்து ஹார்ட் வெயிட். திஸ் டாட் டைம் அவுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி திஸ் டாட் டைம் அவுட்டே யூஸ் பண்ணுங்க. கிளியரா? கிளியரா? 10,000 செகண்ட் கொடுத்துருக்கேன். 10 செகண்ட் வெயிட் பண்ணு. மேக்ஸிமம் 10 செகண்ட் தாங்க, அதுக்கு மேல வெயிட் பண்ணாது. ஓகேவா? கிளியரா? ஆன்லைன். இதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுங்க? வெயிட் ஃபார் டைம் அவுட் வந்து ஹார்ட் வெயிட், அதை அவாய்ட் பண்ணிட்டு திஸ் டாட் டைம் அவுட் யூஸ் பண்ணுங்க. நான் டெர்மினல்ல கொடுக்குற டைம் அவுட் எப்போ எனக்கு இது பண்ணும்? பேஜ் வந்து கம்ப்ளீட்டா லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு. லோட் ஆகுற வரைக்கும். ஓகே, ஏபிஐ ரெஸ்பான்ஸ்க்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக. கிளியரா?
எஸ் மேம். கேக்குறேன். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் ட்ரை பண்ணுங்க. லைக் எதுக்கு ட்ரை பண்றீங்க? ஆரஞ்சு ஹெச்ஆர்எம்க்கு வேணாம், இது ரொம்ப நேரம் லோட் ஆகும். அமேசானோட சைன்இனுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அமேசான் வெப் பேஜ்ல சைன்இன் ஹோம் பேஜ் விட்டுருங்க. டேரக்டா சைட்க்கு நேவிகேட் ஆனீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து யூசர் நேம் இருக்கும், கண்டினியூ பட்டன் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும், சைன்இன் பட்டன் இருக்கும். நல்லா பாருங்க. யூஆர்எல் கொடுக்குறப்ப எது கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். இது அமேசானோட ஹோம் பேஜ். இங்க எதுவுமே பண்ணாதுங்க. இதுக்குள்ள போயிடுங்க. ஓகேவா? இந்த யூஆர்எல் தான் நீங்க எடுக்கணும். இதுல என்ன இருக்கு? யூசர் நேம் இருக்கு. யூசர் நேம் இங்க வேலிடா கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். ஸோ யூசர் நேம்க்கு லொக்கேட்டர் ஃபைண்ட் பண்ணணும். தென் கண்டினியூ பட்டனுக்கு லொக்கேட்டர் ஃபைண்ட் பண்ணணும். தென் நாங்கள் என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டுக்கு ஃபைண்ட் பண்ணணும். தென் சைன்இன் பட்டன். ஓகேவா? நீங்கள் யூஆர்எல் கொடுக்குறப்போ சைன்இன் பேஜோட யூஆர்எலே கொடுங்க. கிளியரா? ஹோம் பேஜோடது கொடுக்காதீங்க. இங்க பாருங்க, இது என்ன வருது? Amazon.in API சைன்இன் வந்தா லுக்கிங் ஃபார் சம்டைம்ஸ். கரெக்டா உங்களுக்கு வெப்சைட் இதாகாது. அப்போ எண்ட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. எண்ட் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா இதுதான், இந்த கம்ப்ளீட் யூஆர்எல். ரியல் டைம்ல உங்களுக்கு மேண்டேட்டரி இல்ல. ரியல் டைம்ல நீங்க லைவ்ல இருக்க யூஆர்எல் எடுத்து பண்ண மாட்டீங்க. டெஸ்ட் என்விரான்மெண்ட் லெவல்ல தான் பண்ணுவோம். பட் இங்க வேற ஆப்ஷன் இல்லை. ஓகேவா? அங்க தான் பண்ணணும். ஸோ இந்த யூஆர்எல் எடுத்துக்கோங்க. கிளியரா? ஸோ சாட்லையும் போடுறேன். ஆன்லைன் புரியுதா? அமேசானுக்கு எந்த யூஆர்எல் எடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு ஹோம் பேஜோடது எடுக்காதீங்க. ஹோம் பேஜ்ல எடுத்தீங்கன்னா நீங்க நேவிகேட் ஆகி திரும்ப உள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ டைரக்டா இந்த பேஜோடது எடுத்துக்கோங்க. கிளியரா? எஸ் மேம். இதுக்கு மட்டும் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மோச்சா பேஸ் பண்ணி இன்டர்வியூ கொஷின்ஸும் அனுப்புறேன். ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா லேப் கேட்பேன். எஸ்கியூஎல் சொல்லி தருவேன். எஸ்கியூஎலுக்கு கான்ஃபிகர் பண்றதுக்கு லேப்டாப் தேவைப்படும். ஓகேவா? மேண்டேட்டரி லேப்போட கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா? ஆன்லைன் ஓகேங்க. அட்லி வாய்க்குங்க. டவுட்னா இருங்க, கேளுங்க. யூஆர்எல் உங்களுக்கு டீம்ஸ்ல அனுப்பியிருக்கேன். ஓகேவா? செக் பண்ணிக்கங்க. கிளியரா? பவிங் இளங்கோ